வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 34 இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். டே 34ல் மனித நோய்கள், ஹியூமன் டிசீசஸ், சரிங்களா? ஸோ இந்த டே வைஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பிளான் மாதிரி இன்னைக்கு. ஏன்னா டெய்லியும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறது தான் பிளான். 25 ஒன் வேர்ட்ஸ் படிக்கிறோம், ஒரு டாபிக் எடுக்கிறோம் சயின்ஸில் மட்டும். மேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மேக்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு டே வைஸாக ஒரு சின்ன ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய பிளானை நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு டாப்பிக்கில் 25 ஒன் வேர்ட்ஸ் படிங்க. ஒரு வருஷம் 6 மாதம் படிக்கும்போது உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட ஒன் வேர்ட் படிச்சிருப்பீங்க. ஒரு நல்ல தெளிவாக இருப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் வேணும். 10th 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு, அப்புறம் டெட்டு டிஎம்பிசி ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். பிளான் டீட்டெயில் எல்லாத்தையும் நான் அதில் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ பாக்டீரியல் டிசீஸ்? பின்வரவற்றில் எது பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்? ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய நோய்கள் கொடுத்து எது பாக்டீரியாம்பாங்க. நம்ம நோய்களை பற்றி ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கும், ஆனால் அது பாக்டீரியா அப்படிங்கும் போது தான் டவுட் ஆயிரும். போலியோ, டியூபர்காலிசிஸ், காச நோய், இன்ஃப்ளூன்சா, எய்ட்ஸ். இதுல பார்க்கும்போது காச நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்கோலிசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. சரிங்களா? டியூபர்கோலிசிஸ் அப்படிங்கிற அந்த காச நோய் அதுதான் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. அந்த பாக்டீரியோட நேம் நான் கீழே இருக்கேன், மைக்கோபாக்டீரியம் டியூபர்கோலிசிஸ். ஸோ டியூபர்கோலிசிஸ் காஸ்ட் பை த பாக்டீரியம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்கோலிசிஸ். பேர்ல அந்த பாக்டீரியோட பேரே அதுதான். அதனால அதை நம்ம பாக்டீரியம் எடுப்போம். மற்ற எல்லாம் வைரஸ்ல வரும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்ட் வித் டெஃபிஷியன்சி ஆஃப். மாலைக்க நோய் இதன் குறைபாட்டான ஏற்படுகிறது? விட்டமின் ஏ, சி, பி, டி எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ வைட்டமின் ஏ தான் சரியான ஆன்சர். வைட்டமின் ஏ குறைபாடு கண்ணின் ஆரோக்கியத்தையும் பார்வையும் பாதிக்கிறது. அதனால மாலைக்க நோய் ஏற்படுகிறது. லேக் ஆஃப் விட்டமின் ஏ affects the health of the eyes and vision. Question number 3 போலாம். Which organ is primarily affected by jaundice? மஞ்சள் காமாலையினால் முக்கியமாக பாதிக்கப்படும் உறுப்பு ஹார்ட், லிவர், லங்ஸ், கிட்னி. நிறைய பேருக்கு இதுல என்ன டவுட் வரும்னா, இந்த லங்ஸா லிவரா அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ லிவர், கல்லீரல் தான் அஃபெக்ட் ஆகும். மஞ்சள் காமாலை கல்லீரலில் வீக்கம் மற்றும் செயல்பாட்டு குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. ஜாண்டிஸ் காசஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லிவர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நம்ம முன்னாடியே சயின்ஸ் வீடியோவில் 3 பார்த்துருக்கோம். டெங்கு ஃபீவர் இஸ் ஸ்ப்ரெட் பை விச் மஸ்கிட்டோ? டெங்கு காய்ச்சல் எந்த கொசுவால் பரவுகிறது? அந்த கொசுக்கு ஒரு பேரே இருக்கு, அதுதான் பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எகிப்தி அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ ஏடிஸ் எகிப்தி கொசு டெங்கு வைரஸை பரவும் காரணியாக செயல்படுகிறது. ஏடிஸ் எகிப்தி மஸ்கிட்டோ ஆக்ட் as a vector for the dengue virus. ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 5. ஸ்கர்வி இஸ் காஸ்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப் விச் வைட்டமின்? ஸ்கர்வி நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வைட்டமின் சி. வைட்டமின் சினால தான் ஸ்கர்வி நோய் ஏற்படுகிறது. வைட்டமின் சி குறைபாடு ஈரலில் ரத்தப்போக்கு மற்றும் தோல் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. வைட்டமின் சி டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு த ப்ளீடிங் கம்ஸ் அண்ட் ஸ்கின் ஸ்பாட்ஸ். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த எலுமிச்சை, லெமன், அப்புறம் ஆரஞ்சு இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றது விட்டமின் சி உடம்புக்கு நல்லது வரும். ஓகே, அது அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள். கொஸ்டின் நம்பர் 6. மலேரியா இஸ் காஸ்ட் பை விச் மைக்ரோ ஆர்கானிசம்? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மலேரியா எந்த நுண்ணுயிரால் ஏற்படுகிறது? பாக்டீரியாவா, புரோட்டோசோவா, வைரஸா, ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சையா? ஆக்சுவலி இது புரோட்டோசோவா. மலேரியா வந்து புரோட்டோசோவா. மலேரியா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவா என்ற ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. மலேரியா இஸ் காஸ்ட் பை த புரோட்டோசோவான் பாராசைட் பிளாஸ்மோடியம். சரிங்களா? அது புரோட்டோசோவா, அதோட நேமில் இருக்க பிளாஸ்மோடியம். ஸோ புரோட்டோசோவா இதுதான் மலேரியா. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 7. விச் டிசீஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹைட்ரோபோபியா? இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நீர் கோளாறு, அதாவது நீரை பார்த்தோன்னே பயப்படுறது, அதான் ஹைட்ரோபோபியா என்று அழைக்கப்படும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேபிஸ், வெறிநாய்க்கடி ரேபிஸ். சரிங்களா? ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தண்ணீரை கண்டு மிகுந்த அச்சம் கொள்வார்கள். பேஷன்ஸ் வித் ரேபிஸ் டெவலப் பண்ண எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் வாட்டர். இதோடைய ஏன் அப்படிங்கிறது கூட ரீசன் நம்ம முன்னாடி சயின்ஸ் வீடியோவில் எழுதியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்க, முன்னாடி உள்ள சயின்ஸ் வீடியோவில் இருக்கு. ஏன் வந்து தண்ணியை பார்த்தாலும் பயப்படுறாங்க, அதை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. இன்சுலின் டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு விச் டிசீஸ்? இன்சுலின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய். ஸோ டயபெட்டிக்ஸ்,
மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரழி நோய். சரிங்களா? இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. அதன் குறைபாடு நீரிழிவு நோயை உண்டாக்குகிறது. இன்சுலின் regulates blood sugar levels and its deficiency causes diabetes. Question number 9. Goiter is caused with the deficiency of முன் கழுத்து கலலை எதன் குறைபாடு ஏற்படுகிறது? அயோடின். தைராய்டு ஹார்மோன்கள் உற்பத்திக்கு அயோடின் மிகவும் அவசியம். ஸோ அந்த அயோடின் வந்து குறைஞ்சதுன்னா டெஃபிஷியன்சி ஆனதுன்னா முன் கழுத்து கலலை அப்படின்னு சொல்லக்கூடிய காய்டர் ஏற்படுகிறது. அயோடின் இஸ் எசென்சியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். தைராய்டு ஹார்மோனுக்கு அதுதான் முக்கியம். கொஸ்டின் நம்பர் 10. விச் டெஸ்ட் இஸ் யூஸ் டு கன்ஃபார்ம் டைபாய்டு ஃபீவர்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்ல கொஸ்டின். டைபாய்டு காய்ச்சலை உறுதிப்படுத்த பயன்படும் சோதனை. ஆச்சரியமா இருக்கும். டைபாய்டு காய்ச்சலுக்கு உறுதிப்படுத்த சோதனை இருக்கா? எஸ், அதுதான் வைடால் டெஸ்ட், வைடால் சோதனை. அதுக்கு என்னன்னா சால்மோனலா டைபிக்கு எதிரான ஆன்டிபாடிகளை வைடால் சோதனை கண்டறிகிறது. சரிங்களா? அதனாலதான் the வைடால் டெஸ்ட் ஐடென்டிஃபைஸ் ஆன்டிபாடிஸ் எகெயின்ஸ்ட் சால்மோனலா டைபி. ஓகேவா? இன்னும் வச்சுக்கோங்க. கொஸ்டின் 11. ரிக்கெட்ஸ் இஸ் a disease of the ரிக்கெட்ஸ் என்பது எந்த உறுப்பு தொடர்பான நோய்? போன்ஸ், எலும்புகள் தொடர்பான நோய் ரிக்கெட்ஸ். ரிக்கெட்ஸ் குழந்தைகளிடையே எலும்புகள் மென்மையாதல் மற்றும் பலவீனமடைதலுக்கு வழிவகுக்கிறது. Rickets leads to the softening and weakening of bones in children. Question number 12. AIDS is caused by AIDS நோய் எதனால ஏற்படுகிறது? பாக்டீரியா, வைரஸ் அப்படிலாம் நமக்கு இதில் போட்டிருந்தாங்க. ஹெச்ஐவி, அதனால ஹெச்ஐவி டக்குன்னு எடுத்துரும். ஸோ வெறும் வைரஸ்னாலும் நம்ம மேபி சூஸ் பண்ணிடுறோம், அப்படிதானே? ஸோ ஹெச்ஐவி வைரஸ் ஹெச்ஐவி அப்படின்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி. சரிங்களா? வைரஸ் எய்ட்ஸ் நோயை உண்டாக்கிறது. ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் காசஸ் எய்ட்ஸ். Question number 13. அனிமியா இஸ் காஸ்ட் வித் டெஃபிஷியன்சி ஆஃப் இரத்த சோகை. அனிமியானா இரத்த சோகை. இரத்த சோகை எதன் குறைபாட்டினால் ஏற்படுகிறது பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, அயான். இரத்த சோப்பணுக்களில் ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு இரும்பு சத்து தேவை. சரிங்களா? இரத்த சோப்பணுக்களில் ஹீமோகுளோபின் உருவாக்கத்துக்கு இரும்பு சத்து தேவை. அது குறைபாடுனா இரத்த சோகை ஏற்படுது. அயான் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ஹீமோகுளோபின் இன் ரெட் பிளட் செல்ஸ். Question number 14. Which disease is transmitted through the contaminated water? மாசுபட்ட நீரின் மூலம் பரவும் நோய் எது? அப்போ நாலெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டியூபர்குலோசிஸ், காச நோய், காலரா, மலேரியா அண்ட் ஸ்மால் பாக்ஸ், பெரியமைன்னு சொல்லிட்டு. ஸோ மாசுபட்ட நீர்னாலே காலரா, அப்படிதானே? விப்ரியோ காலரே கலந்த நீர் அல்லது உணவின் மூலம் காலரா பரவுகிறது. சரிங்களா? அதோடைய அந்த நேம் எழுதியிருக்கேன். காலரா ஸ்ப்ரெட் த்ரோ ஃபுட் ஆர் வாட்டர் கண்டமினேட்டட் வித் விப்ரியோ காலரே. Question number 15. PCG vaccine is given for the prevention of PCG தடுப்பூசி எதை தடுக்க வழங்கப்படுகிறது? இங்க போலியோ, தட்டம்மை, காசநோய், ரணஜனி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மீஸ்லஸ், அப்புறம் டியூபர்குலோசிஸ், டெட்டனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டியூபர்குலோசிஸ் அதாவது காசநோய், அதுதான் பிசிஜி. பிசிஜி தடுப்பூசி காசநோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது. பிசிஜி வேக்சின் ப்ரொவைட்ஸ் இம்யூனிட்டி அகைன் டியூபர்குலோசிஸ். Question number 16. காமன் கோல்டு இஸ் காஸ்ட் பை விச் வைரஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்மளுக்கு சாதாரண சளி வந்துகிட்டே இருக்கும், அப்படிதானே? அந்த சாதாரண சளி எந்த வைரஸால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ். ரைனோ வைரஸ், சரிங்களா? ரைனோ வைரஸ் மனிதர்களுக்கு சளியை உண்டாக்கும் பொதுவான வைரஸ் ஆகும். ரைனோ வைரஸ் இஸ் த மோஸ்ட் காமன் வைரல் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட் காசிங் த காமன் கோல்டு. Question number 17. Excessive bleeding ஃப்ரம் an injury is due to the deficiency of காயத்திலிருந்து அதிகப்படியான ரத்தப்போக்கு எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ரத்தம் உறையணும், காயம்பட்டவனே அந்த ரத்தம் வெளியில் வராமல் உறையணும். ஆனால் அது உறையாம அந்த டெஃபிஷியன்சி இருக்கிறனால என்ன ஆகுனா ரத்தப்போக்கு நடந்திருக்கும். என்ன டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே. வைட்டமின் கே ரத்தம் உறைதலுக்கு வைட்டமின் கே மிகவும் அவசியமாகும். வைட்டமின் கே இஸ் எசென்சியல் ஃபார் பிளட் கிளாட்டிங். Question number 18. மராஸ்மஸ் இஸ் காஸ்ட் வித் டெஃபிஷியன்சி ஆஃப் மராஸ்மஸ் நோய் எதன் குறைபாடால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் அண்ட் கலோரிஸ், புரதங்கள் மற்றும் கலோரிகள். மராஸ்மஸ் என்பது புரதம் மற்றும் ஆற்றல் பற்றாக்குறையினால் ஏற்படும். கலோரினா நமக்கு ஆற்றல், சரிங்களா? ஆற்றல் பற்றாக்குறையினால் ஏற்படும் தீவிர நோய். மராஸ்மஸ் இஸ் எ சிவியர் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன். Question number 19. Which disease is caused by the fungal infection? பூஞ்சை தொற்றினால் ஏற்படும் நோய் எது? டைபாய்டு, அப்புறம் டைசென்ட்ரி, சீதபேதி, ரிங் வார்ம், படைத்தாமரை, மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பூஞ்சை அப்படிங்கிறது ரிங் வார்ம், படைத்தாமரை, சரிங்களா? படைத்தாமரை என்பது பூஞ்சைகளால் ஏற்படும் பொதுவான தோல் தொற்று ஆகும். ரிங் வார்ம் இஸ் எ காமன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் வித் ஃபங்கை.
கொஸ்டின் நம்பர் 20. மினமாட்டா டிசீஸ் இஸ் காஸ் வித் பாய்சனிங் ஆஃப். மினமாட்டா நோய் எதன் நச்சுத்தன்மை ஏற்படுகிறது பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. நம்ம முன்னாடி சயின்ஸ் வீடியோலும் இருக்கு. பாதரசம், சரிங்களா? பாதரசம் கலந்த மீன்களை உண்பதால் இந்த நரம்பியல் நோய் ஏற்படுகிறது. ரொம்ப டேஞ்சர் தான். மெர்க்குரி பாய்சனிங் த்ரோ கண்டாமினேட்டட் ஃபிஷ் காசஸ் திஸ் நியூரலாஜிக்கல் டிசீஸ். சரிங்களா? மெர்க்குரி பாய்சனிங் பண்ண இதனால அந்த உணவு அந்த மீனை சாப்பிட்றதுனால இந்த நரம்பியல் நோய் ஏற்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 21. கோசியோர்கர் இஸ் a disease caused with a deficiency of. கோசியோர்கர் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ஸ், புரதங்கள், சரிங்களா? கோசியோர்கர் குறிப்பாக கடுமையான புரத குறைபாட்டால் ஏற்படுகிறது. கோசியோர்கர் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி caused with a severe protein deficiency. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. which part of the body is affected by பயோரியா? பயோரியா நோய் இது ஒரு மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். பயோரியா நோயினால் உடலில் எந்த பகுதி பாதிக்கப்படுகிறது? ஈறுகள், கம்ஸ், சரிங்களா? பயோரியா என்பது ஈறுகளில் ஏற்படும் கடுமையான தொற்று ஆகும். பயோரியா இஸ் a severe gum infection that damages soft tissue. Question number 23. Which mosquito causes the spread of elephantiasis? அதாவது பில்லாரிசிஸ் அப்படிம்பாங்க. யானைக்கால் நோய் எந்த கொசுவின் மூலம் பரவுகிறது அப்படின்னா அதுக்கும் ஒரு நேம் இருக்கு. சரி, யானைக்கால் நோய் எந்த கொசுவின் மூலம் பரவுகிறது பார்த்தீங்கன்னா கியூலக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொசு மூலமா பரவுகிறது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்கியான கொஸ்டின். கியூலக்ஸ் கொசுக்கள் பைலேரியல் புழுக்களை மனிதர்களுக்கு பரப்புகின்றன. கியூலக்ஸ் மஸ்கிட்டோஸ் டிரான்ஸ்மிட் பைலேரியல் வார்ம்ஸ் டு ஹியூமன்ஸ். அதனால யானைக்கால் நோய் பரவுது, சரிங்களா? ஸோ அதான் எலிஃபென்டாசிஸ் அப்படிம்பாங்க, அல்லது அது பிலாரிசிஸ் அப்படிம்பாங்க. அது கொஸ்டின் நம்பர் 24. ஓஆர்ஆர்ஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதான் ஓஆர்எஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாய்வழி நீர் சத்து ஊட்டும் கரைசல். நீர் கரைசல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னா வாய்வழி நீர் கரைசல் எதை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரியா, வயிற்றுப்போக்கு. அடுத்ததான் வயிற்றுப்போக்கின் போது நம்மளுக்கு வந்து நீரை இறந்துருவோம், தாதுக்களை இறந்துருவோம். அதை மீட்டெடுக்க ஓஆர்எஸ் கரைசலை கொடுப்பாங்க. ORS helps to restore water and electrolytes lost during diarrhea. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 25th. பெரிபெரி இஸ் காஸ்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப் விச் வைட்டமின்? பெரிபெரி நோய் எந்த வைட்டமின் குறைபாடுலாம் ஏற்படுகிறது? விட்டமின் B1, வைட்டமின் B1, சரிங்களா? தயாமின் அப்படிம்பாங்க B1. ஸோ தயாமின் குறைபாடு நரம்பு மண்டலம் மற்றும் இதயத்தை பாதிக்கிறது. டெஃபிஷியன்சி ஆஃப் தயாமின் B1 affects the nervous system and heart. ஸோ அதுதான் நம்ம பெரி நோய் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ அதனால் வைட்டமின் B1 நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, ஸோ 25 ஒன்வேர்டு இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கிளாஸஸ் வேணும்னா, ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.